என்னடா இப்படி செய்யறாங்க? ஹாய் மை ஃபேமிலிஸ், நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. இந்த செய்முறை இங்கே தான் இப்படி செய்வாங்க. பட் நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதாவது எங்கள் அம்மா ஊரில் நானே கல்யாணம் ஆன புதுசில் ஆச்சரியமாக தான் பார்த்தேன், என்னடா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு. அம்மா ஊர் சைடெல்லாம் சிம்பிளாக பொரியல் மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் இங்கே பெரிய ப்ரொசீஜரே இருக்குது, வாங்க பார்க்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கழுவி வச்சு கீரையை எடுத்து அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை, அப்புறமா தேவையான அளவு மிளகு, சீரகம், வரமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சிடலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தேங்காய் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்து தான் செஞ்சிருக்கேன். இது ஆறிட்டு இருந்த கேப்பில் கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த கீரை தண்ணியை நம்ம வடிச்சு எடுத்துடலாம். எப்போ நம்ம வீட்டில் கீரை செஞ்சாலும் கீரை தண்ணி பாட்டி அவரும் குடிப்பாங்க. இந்த டைம் கொஞ்சம் கசப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கீரை ஆறிட்டு இருந்த கேப்பில் சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவையும் வேர்க்கடலையும் தனித்தனியாக அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரை எங்கள் வீட்டுக்காரர் புளி மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்பவும் போல தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், அதோட புளிஞ்சு வச்ச கீரை போட்டு நல்லா கிளறி கடைசியில வேர்க்கடலை